வணக்கம். இந்திய நேரப்படி காலை 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்புச் செய்திகளை காணலாம். இன்று ரஷ்ய பயணம் மேற்கொள்கிறார் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங். ராணுவ தொழில்நுட்ப ஒத்துழைப்புக்கான 21வது கூட்டத்தில் கலந்து கொள்ள உள்ளதாக தகவல். PSLV C-59 செயற்கைக்கோள் பிரிக்கப்பட்ட வீடியோவை வெளியிட்டது இஸ்ரோ. மின்சார ரயில்களின் அட்டவணையில் மாற்றம். இன்று முதல் 20 பேருந்துகள் கூடுதலாக இயக்கப்படும். சென்னை மாநகர போக்குவரத்து கழகம் அறிவிப்பு. சீனாவுக்கான அமெரிக்க தூதராக டேவிட் பெர்டியூ நியமனம். ட்ரம்ப் அறிவிப்பு. இஸ்ரேலில் காரை போதை செய்து பயங்கரவாத தாக்குதல். வீடியோ வைரல். ISL கால்பந்து போட்டி. கேரளாவை வீழ்த்தி பெங்களூரு அணி அபார வெற்றி. இனி விரிவான செய்திகளை காணலாம். மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் 3 நாள் சுற்றுப்பயணமாக இன்று ரஷ்யாவுக்கு பயணம் மேற்கொள்கிறார். ரஷ்யாவில் தயாரிக்கப்பட்ட ஏவுகணை போர்க்கப்பலான INS துஷில் இந்திய கடற்படையில் இணைக்கப்பட உள்ளது. இதற்காக ரஷ்யாவின் கலினின்கிராட் நாளை நடைபெறும் நிகழ்ச்சியில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பங்கேற்க உள்ளதாக அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இதற்காக மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் இன்று புதுடில்லியில் இருந்து ரஷ்யாவுக்கு பயணம் மேற்கொள்கிறார். மேலும் மாஸ்கோவில் வரும் 10ஆம் தேதி நடைபெறவுள்ள இந்தியா ரஷ்யா அரசு ஆணையத்தின் ராணுவ தொழில்நுட்ப ஒத்துழைப்புக்கான 21வது கூட்டத்தில் கலந்து கொள்ள உள்ளார் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மின்சார ரயில்களின் அட்டவணை மாற்றப்பட்டுள்ள நிலையில் இன்று முதல் கூடுதலாக 20 பேருந்துகள் இயக்கப்படும் என சென்னை மாநகர போக்குவரத்து கழகம் அறிவித்துள்ளது. இதுகுறித்து போக்குவரத்து கழகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சென்னை கடற்கரை தாம்பரம் செங்கல்பட்டு இடையிலான மின்சார ரயில்கள் இன்று முதல் ஞாயிற்றுக்கிழமைகளில் மறு அறிவிப்பு வரும் வரை கால அட்டவணை மாற்றம் செய்து இயக்கப்படும் என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. இந்த அறிவிப்பினை தொடர்ந்து மாநகர் போக்குவரத்து கழகத்தில் இன்று முதல் ஞாயிற்றுக்கிழமைகளில் பயணிகள் நலன் கருதி வழக்கமாக இயக்கப்படும் பேருந்துகளுடன் கூடுதலாக தாம்பரம் முதல் பிராட்வே வரை 10 பேருந்துகளும், தாம்பரம் முதல் செங்கல்பட்டு வரை 5 பேருந்துகளும், கூடுவாஞ்சேரி முதல் டி நகர் வரை 5 பேருந்துகள் என மொத்தம் 20 பேருந்துகள் இயக்கப்பட உள்ளது. மேலும் பயணிகளின் தேவைக்கேற்ப கூடுதலாக பேருந்துகள் இயக்கப்படும் என அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. PSLV C-59 மிஷனின் வெற்றிகரமான செயற்கைக்கோள் பிரிக்கப்பட்ட வீடியோவை இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான இஸ்ரோ வெளியிட்டுள்ளது. சூரியனின் ஒளிவட்ட பாதையை ஆய்வு செய்யும் விதத்தில் வடிவமைக்கப்பட்ட ப்ரூபா 3 எனும் செயற்கைக்கோளை ஐரோப்பியா விண்வெளி நிறுவனம் உருவாக்கியது. 550 கிலோ எடை கொண்ட இந்த செயற்கைக்கோள் சதீஷ் தவான் விண்வெளி ஆய்வு மையத்தில் இருந்த PSLV C-59 ராக்கெட் மூலம் விண்ணில் ஏவப்பட்டது. தற்போது PSLV C-59 மிஷனின் வெற்றிகரமான லிப்ட் ஆஃப் மற்றும் செயற்கைக்கோள் பிரிக்கப்பட்ட வீடியோவை இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் வெளியிட்டுள்ளது. ISL கால்பந்து போட்டியில் கேரளா பிளாஸ்டர்ஸ் அணியை வீழ்த்தி பெங்களூரு அணி அபார வெற்றி பெற்றுள்ளது. 13 அணிகள் பங்கேற்றுள்ள 11வது இந்தியன் சூப்பர் லீக் கால்பந்து போட்டி பல்வேறு நகரங்களில் நடந்து வருகிறது. இதில் 2 லீக் ஆட்டங்கள் நடைபெற்றது. இதில் சென்னையில் நடைபெற்ற ஆட்டத்தில் பெங்களூரு FC கேரளா பிளாஸ்டர்ஸ் அணிகள் மோதின. இந்த ஆட்டத்தின் முதல் பாதியில் அபார ஆட்டத்தை வெளிப்படுத்திய பெங்களூரு 2 கோல்கள் அடித்து 2-0 என முன்னிலை பெற்றது. முதல் பாதியில் கேரளா அணி கோல் அடிக்கவில்லை. தொடர்ந்து நடைபெற்ற 2வது பாதி ஆட்டத்தில் அடுத்தடுத்து 2 கோல்கள் அடித்த கேரளா 2-2 என சமனுக்கு கொண்டு வந்தது. இறுதியில் பரபரப்பாக நடைபெற்ற இந்த ஆட்டத்தில் பெங்களூரு அணி 4-2 என்ற கோல் கணக்கில் கேரளா பிளாஸ்டர்ஸ் அணியை வீழ்த்தி அபார வெற்றி பெற்றது. முடிச்சூரில் 42 கோடியே 70 லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள ஆம்னி பேருந்துகளுக்கான நிறுத்துமிடத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார். சென்னை கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்தே ஆம்னி பேருந்துகள் தற்போது இயக்கப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் கிளாம்பாக்கத்திலிருந்து 5 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள முடிச்சூர் அருகே புதிய ஆம்னி பேருந்துகள் நிறுத்துமிடம் அமைப்பதற்காக 42 கோடியே 70 லட்சம் மதிப்பீட்டில் 5 ஏக்கர் பரப்பளவில் 111 பேருந்துகள் நிறுத்தவும், பேருந்து ஓட்டுநர்கள் மற்றும் உதவியாளர்கள் ஓய்வு எடுக்கவும் பேருந்து நிலையம் கட்டப்பட்டு அதன் பணிகள் நிறைவடைந்துள்ளது. இந்நிலையில் சென்னை தலைமை செயலகத்தில் இருந்தவாறே முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார். அரசு பள்ளி மாணவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாகவும்
கூடுதல் ஆசிரியர்களை நியமிக்க வேண்டிய சூழல் எழுந்துள்ளதாகவும் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார். திருச்சி தெற்கு மாவட்ட இளைஞர் அணியின் சார்பாக திமுக கழக மூத்த முன்னோடிகளுக்கு பொற்கிழி வழங்கும் நிகழ்வு மாவட்ட கழக அலுவலகத்தில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பொற்கிழிகளை வழங்கினார். நிகழ்ச்சியின் போது செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், தற்போது அரசு பள்ளி மாணவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாகவும், எனவே கூடுதல் ஆசிரியர்களை நியமிக்க வேண்டிய சூழல் எழுந்துள்ளதாக தெரிவித்தார். மேலும் தமிழகத்தில் 2026 சட்டமன்ற தேர்தலில் மன்னராட்சி அகற்றப்பட வேண்டும் என ஆதவ் அர்ஜுன் கூறிய கருத்துக்கு எதிர்க்கட்சி தலைவர்களும் பேசி இந்த விவகாரத்தில் முடிவெடுப்பார்கள் என தெரிவித்தார். குறிப்பாக இப்போ கூட பார்த்தீங்கன்னா பிடி அசிஸ்டன்ஸுக்கு கிட்டத்தட்ட 3000 பேருக்கான தேர்வு முடிஞ்சு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனாக முடிந்து அவங்களை நாங்கள் பணியில் அமர்த்த போகிறோம். அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்க போகிறோங்கும் பொழுது நான் டீச்சிங் ஸ்டாஃப்ஸ் மூலமாக ஒரு வழக்கு நீதிமன்றத்தில் போட்டு எங்களுக்கும் அதில் ஒரு முன்னுரிமை வழங்க வேண்டும் என்று சொன்னால் கிட்டத்தட்ட 3000 பேருக்கு இன்றைக்கி எங்களால் பணி நியமனம் செய்ய முடியும். சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடிஞ்சும் அது அப்படியே நின்று கொண்டிருக்கின்றது. ஸோ இந்த மாதிரியான எந்த சூழ்நிலையும் இல்லாமல் மிக விரைவாக நீங்கள் சொன்னது மாதிரி செகண்ட் கிரேட் டீச்சர்ஸை பொறுத்தவரைக்கும் கிட்டத்தட்ட இந்த 10 வருஷம் கடந்த 10 வருஷத்தில் யாருமே அவங்க கண்டுகளில் சொல்லப்போனால் அதற்கான அவர்களை ரெக்ரூட் பண்ணுறதுக்கான ப்ராசஸே பண்ணலை. ஸோ அவர்களுக்கும் சேர்ந்து இப்போ நம்ம தேர்வு நடத்தி முடித்திருக்கின்றோம். மிக விரைவாக தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய ஆணை பெற்று மிக விரைவாக அவர்களையும் நியமிக்கின்ற பணியில் நாங்கள் ஈடுபட்டிருக்கிறோம். திமுகவில் வாரிசு அரசியல் கிடையாது என்றும் தொண்டர்கள் ஒவ்வொருவரும் போராடி அமைச்சர் உதயநிதிக்கு வாங்கி கொடுத்த பதவிதான் துணை முதலமைச்சர் பதவி என சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டையில் செய்தியாளர்களை சந்தித்த சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி, இந்தியாவிலேயே பேரிடர் காலத்தின் போது பாதிக்கப்பட்ட இடத்திற்கு அமைச்சர்களை அனுப்பி அங்குள்ள மக்களுக்கு உதவக்கூடிய அரசாக திமுக அரசு செயல்பட்டு வருவதாக தெரிவித்த அவர், திமுகவில் ஜனநாயக ஆட்சிதான் நடைபெற்று வருகிறது என்றும், திமுகவில் வாரிசு அரசியல் கிடையாது, தொண்டர்கள் ஒவ்வொருவரும் போராடி அமைச்சர் உதயநிதிக்கு வாங்கி கொடுத்த பதவிதான் துணை முதலமைச்சர் பதவி என தெரிவித்தார். மேலும் அரசியலில் கூட்டல் கழித்தல் விஜய்க்கு தெரியாது என்றும், அரசியலில் விஜய் அந்த அளவுக்கு வளரவில்லை என்று தெரிவித்தார். இந்த நாட்டுக்கு யார் வேணும்னு அன்னைக்கு மக்கள் முடிவு செஞ்சாங்கல்ல, அதுபோல இந்த இயக்கத்துக்கு யார் தலைவராக வர வேண்டும் என்று இந்த இயக்கத்துடைய தொண்டன் முடிவு செய்கிறான். தொண்டனுடைய முடிவுதான் அங்கே எடுக்கப்படுகிறது. முதலமைச்சர் அவருக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுக்க வேண்டும் என்று விரும்பவே இல்லை. எல்லோருடைய கட்டாயத்தாலும் அவருக்கு முதலமைச்சர் பொறுப்பு கொடுக்கப்பட்ட துணை முதலமைச்சர் பொறுப்பு கொடுக்கப்பட்டதை தவிர வேறு எதுனாலும் அல்ல. அவருடைய உழைப்பு அவருக்கு வெற்றியை பெற்று தந்திருக்கிறது. அமைச்சர் பொறுப்பை பெற்று தந்திருக்கிறது. துணை முதலமைச்சர் பொறுப்பை பெற்று தந்திருக்கிறது. இது மன்னராட்சி அல்ல, இது குடியாட்சி தான். இங்க இருக்க ஜனநாயக ரீதியில இந்த இயக்கத்தினுடைய தொண்டர்கள் ஏற்றுக்கொண்ட ஒருவர் தான் தலைவராக வர முடியுமே தவிர அடுத்த கட்சியிலிருந்து அந்த தலைவரை கூட்டிக் கொண்டு வர முடியாது. நீலகிரி மாவட்டத்தில் உள்ள 35 ஊராட்சிகளுக்கு 33 வகையான விளையாட்டு உபகரணங்களை அமைச்சர் மு.பி. சுவாமிநாதன் வழங்கினார். நீலகிரி மாவட்டம் உதகையில் உள்ள பழங்குடியினர் பண்பாட்டு மையத்தில் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை சார்பில் கலைஞர் விளையாட்டு உபகரணங்கள் வழங்கும் விழா நடைபெற்றது. நிகழ்ச்சியில் தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் மு.பி. சாமிநாதன் கலந்து கொண்டு நீலகிரி மாவட்டத்தில் உள்ள 35 ஊராட்சிகளுக்கு 33 வகையான விளையாட்டு உபகரணங்களை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் லட்சுமி பவ்யா தண்ணீரு, கூடுதல் ஆட்சியர் கௌஷிக், உதகை நகரமன்ற தலைவி வாணிஸ்ரீ உட்பட நூற்றுக்கணக்கான மாணவர்கள் பங்கேற்றனர். கல்லூரி மற்றும் பல்கலைக்கழகங்களில் தமிழில் ஆய்வுகளை மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்படும் என உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் தெரிவித்துள்ளார். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே திருப்பனந்தாள் வட்டத்தில் உள்ள 9 ஊராட்சிகளில் 2,23,00,000 மதிப்பீட்டில் கட்டப்பட்ட 9 கட்டிடங்களை உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் திறந்து வைத்து பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக கொண்டு வந்தார். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், கும்பகோணம் அரசு கல்லூரியில் ரூபாய் 10 லட்சம் மதிப்பீட்டில் சுகாதார வளாகம் கட்டப்பட்டு வருவதாகவும், பல கல்வி முன்னேற்றங்களை கொண்டு வருவதற்கான பணிகள் செயல்பட்டு வருவதாக தெரிவித்தார். மேலும் தமிழுக்கு முன்னுரிமை வழங்கும் தமிழக முதல்வர் மாணவர்களின் கோரிக்கையை ஏற்று அனைத்து பல்கலைக்கழகங்களிலும் மாணவர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப ஆய்வுகளை தமிழில் மேற்கொள்ள கல்லூரி நிர்வாகம் அனுமதி வழங்குகிறது என்றும் தெரிவித்தார். பள்ளி கட்டிடம் உள்ளிட்ட 9 கட்டிடங்கள் சுமார் 2,23,00,000 ரூபாய் செலவில் அந்த கட்டிடங்களை இன்று பொதுமக்களுக்கு அர்ப்பணித்திருக்கிறோம். இன்னும் நிரம்ப பணிகளுக்கு நிதி வழங்கப்பட்டு பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது. அனைத்து பணிகளையும் 6 மாத காலத்திற்குள் விரைந்து முடிக்க வேண்டும் என்ற வேண்டுகோளையும் அதிகாரிகள் மத்தியில் எடுத்து வைத்திருக்கிறோம். அரசின் திட்டங்கள் கடைகோடி மக்களுக்கு சென்றடைய வேண்டும் என்பதில் கவனமாக இருக்கிற முதலமைச்சர், நம்முடைய முதலமைச்சர், தமிழ்நாடு முதலமைச்சர், அதன் அடிப்படையில் துரித வேகத்தில் இயங்குகிற ஒன்றிய நிர்வாகம், மாவட்ட நிர்வாகம் இன்னும் திறம்பட பணியாற்றுவதற்கு உந்து சக்தியாக தான் அவ்வப்போது கட்டி முடிக்கப்பட்ட கட்டிடங்களை அமைச்சர் வாயிலாக, முதலமைச்சர் வாயிலாக
சட்டமன்ற உறுப்பினர்கள் வாயிலாக விரைந்து அந்த பணிகளை மேற்கொண்டு இன்றைக்கு 9 கட்டிடங்களை திறந்து வைக்கிறோம், மக்கள் அர்ப்பணிப்பு பயன்பாட்டிற்காக. புதுக்கோட்டையில் திமுக தொழில்நுட்ப அணி சார்பாக ஆதரவற்ற சிறுவர் பள்ளியில் உள்ள மாணவர்களுக்கு கல்வி உபகரணங்களை சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி வழங்கினார். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே உள்ள கம்மங்குடிப்பட்டியில் ஆதரவற்றோர் சிறுவர் பள்ளியில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு மாணவ மாணவிகளுக்கு திமுக தகவல் தொழில்நுட்ப அணி சார்பில் கல்வி உபகரணங்கள் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு கல்வி உபகரணங்கள் வழங்கி மதிய உணவை பரிமாறினார். நிகழ்ச்சியில் ஒன்றிய செயலாளர்கள் சிதம்பரம், கணேசன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். டங்ஸ்டன் சுரங்க விவகாரத்தில் பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைவர் அண்ணாமலை பேசியிருப்பது கன்னடத்துக்குரியது என தமிழ்நாடு அனைத்து விவசாயிகள் சங்கத்தின் ஒருங்கிணைப்பு குழு மாநில தலைவர் PR பாண்டியன் தெரிவித்துள்ளார். டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதை கண்டித்து மேலூர் பகுதியில் பல்வேறு விதமான போராட்டங்கள் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் அரிட்டாப்பட்டியில் உள்ள பழமையான வரலாற்று சின்னங்கள் நிறைந்த பகுதிகளை தமிழ்நாடு அனைத்து விவசாயிகள் சங்கத்தின் ஒருங்கிணைப்பு குழு மாநில தலைவர் PR பாண்டியன் பார்வையிட்டார். அப்போது செய்தியாளர்களிடம் பேட்டியளித்த அவர், பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைவர் அண்ணாமலை டங்ஸ்டன் சுரங்கத்திற்கு ஆதரவாக பேசியிருப்பது மிகுந்த கண்டனத்திற்குரியது என்றும், தமிழக அரசு விவசாயிகளை சமாதானப்படுத்தும் விதத்தில் தீர்மானங்கள் நிறைவேற்றுவதை விட்டுவிட்டு விவசாயிகளுக்கு பயன்படும் உரிய சட்ட திருத்தத்தை நிறைவேற்ற வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். 2026 தமிழக முதல்வராக ஆகலாம் என நடிகர் விஜய் கூறி வருவது நகைப்புக்குரியது என பல்சமய நல்லுறவு இயக்கத்தின் தலைவர் முகமது ரபி தெரிவித்துள்ளார். கோவையில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட பல்சமய நல்லுறவு இயக்கத்தின் தலைவர் முகமது ரபி செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது அரசியல் கட்சியை துவங்கி ஒரே ஒரு மாநாடு மட்டும் நடத்தியுள்ள நடிகர் விஜய் களத்தில் இறங்கி எந்தவித மக்கள் நலப்பணிகள் செய்யாமல் 50 வருட கால அரசியல் அனுபவம் கொண்ட தமிழக முதல்வரை விமர்சிப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது என தெரிவித்தார். மேலும் 2026 தமிழக முதல்வராக ஆகலாம் என நடிகர் விஜய் கூறி வருவது நகைப்புக்குரியது என்றும், அவர் நடித்துள்ள திரைப்படங்கள் வேண்டுமானால் முதல்வர் ஆகலாம், ஆனால் நிஜ அரசியலில் அது ஒருபோதும் சாத்தியமில்லை என தெரிவித்தார். இப்போ 2 மாசத்துக்கு முன்னாடி ஒரு மாநாடு நடத்தினாரா, இப்போ வந்திருக்காரு. இது ஏதோ ஒரு மத்தியில் ஆட்சி செய்யும் அவங்க ஏதோ ஒரு சதி பண்ணி இந்த கூட்டணியை குழப்பத்தை ஏற்படுத்தி இந்த கூட்டணியை, ஏன்னா திமுக கூட்டணியை வெற்றி பெற முடியாது, அதற்காக ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துறாங்கன்னு நினைக்கிறேன். அது தமிழகத்துல கட்டாயம் வெற்றி பெறாது. எந்த குழப்பத்திற்கும் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி அதுக்கு உறுதுணையாக இருக்காது. இந்த கூட்டணி மிகப்பெரிய வெற்றி பெறும். இதே கூட்டணி 234 தொகுதிகளில் வெற்றி பெறும். இது நடிகர் விஜய் எல்லாம் பகல் கனவு காங்களா, சினிமா சர்க்கார் படம் பார்த்துட்டு உட்கார்ந்துக்க வேண்டியதுதான் முதலமைச்சர் அப்படிங்கிறது. இது நடக்காது. தமிழகத்துல திராவிட கொள்கைகள், தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, டாக்டர் கலைஞர், அதே வழியில மு.க. ஸ்டாலின் மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். பெண்கள் ஆதரவு இன்னைக்கு பெருகிட்டு இருக்குது. இளைஞர்கள் எல்லாம் 15 வயசுல இருக்கிறவங்க கூட விஜய் பின்னாடி போறாங்க. அவங்களுக்கு வாக்கே இல்லை. இந்த கூட்டத்தை வச்செல்லாம் இங்க ஆட்டம் காட்ட முடியாது. கட்டாயம் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி மிகப்பெரிய வெற்றி. பண்ருட்டி சட்டமன்ற தொகுதி அண்ணா கிராமம் ஒன்றியம் கண்டரக்கோட்டை ஊராட்சியில் பெஞ்சல் புயல் மழையால் பாதிக்கப்பட்ட பொதுமக்களுக்கு அத்தியாவசிய பொருட்கள் வழங்கப்பட்டது. தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஆணைக்கிணங்க தமிழ்நாடு தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் CV கணேசன் வழிகாட்டுதலின்படி பண்ருட்டி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அண்ணா கிராமம் ஒன்றியம் கண்டாரக்கோட்டை நியாயவிலைக் கடையில் மாவட்ட கலை இலக்கிய பகுத்தறிவு பேரவை அமைப்பாளர் வழக்கறிஞர் மதன்குரு தலைமையில் பெஞ்சல் புயல் மழையால் தென்பெண்ணை ஆற்றில் ஏற்பட்ட வெள்ள பாதிப்பால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் 719 குடும்ப அட்டைதாரர்களுக்கு நிவாரண உதவி தொகையாக ரூபாய் 2000 மற்றும் அரிசி, பருப்பு உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் கூட்டுறவு செயலாட்சியர் முத்துக்குமரன், கண்டாரக்கோட்டை வேளாண்மை கூட்டுறவு செயலர் முத்தப்பன், ஒன்றிய துணை செயலர் உமையால் ஆறுமுகம், கிளை பொறுப்பாளர்கள் பாபு, சங்குநாதன் உட்பட பல அரசு அதிகாரிகள் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். கரூரில் தேசிய காசநோய் ஒழிப்பு திட்ட நடமாடும் எக்ஸ்ரே வாகனத்தை கலெக்டர் தங்கவேல் துவக்கி வைத்தார். காசநோய் இல்லா தமிழகம் 2025 என்ற இலக்கை அடைவதற்கு தமிழக அரசு பல்வேறு முயற்சிகளை எடுத்து வருகிறது.
அதன் ஒரு பகுதியாக தேசிய காசநோய் ஒழிப்பு திட்டத்தின் சார்பில் கரூர் மாவட்டத்திற்கு நடமாடும் டிஜிட்டல் எக்ஸ்ரே வாகனம் வழங்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடமாடும் எக்ஸ்ரே வாகனத்தை பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு மாவட்ட ஆட்சியர் தங்கவேல் கொடியசைத்து துவக்கி வைத்தார். அப்போது காசநோய் பரிசோதனை கருவிகளை பார்வையிட்டு கரூர் மாவட்டம் காசநோய் இல்லாத மாவட்டமாக மாற்றுவதற்கு மாவட்ட ஆட்சியர் தங்கவேல் தலைமையில் அனைவரும் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். இந்த வாகனம் மாவட்டத்தில் உள்ள பல்வேறு பகுதிகளுக்கும் சென்று காசநோய் குறித்து பரிசோதனை செய்யப்படும் என தெரிவித்தனர். சோழவரம் ஒன்றியம் பாடியநல்லூரில் நடைபெற்ற இரத்த தான முகாமை மாதவரம் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் சுதர்சனம் துவக்கி வைத்தார். தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாளையொட்டி மாதவரம் தொகுதி சோழவரம் ஒன்றியம் பாடியநல்லூர் ஊராட்சியில் உள்ள VMG மஹாலில் சோழவரம் தெற்கு ஒன்றிய திமுக மற்றும் அரசு மருத்துவமனையும் இணைந்து இரத்த தான முகாமை நடத்தியது. முகாமிற்கு சோழவரம் தெற்கு ஒன்றிய செயலாளரும் ஒன்றிய குழுவின் துணை பெருந்தலைவருமான மீவே கருணாகரன் தலைமை தாங்கினார். சோழவரம் வட்டார மருத்துவ அலுவலர் ஜெயதீபா முன்னிலை வகித்தார். முகாமில் சென்னை வடகிழக்கு மாவட்ட செயலரும் மாதவரம் சட்டமன்ற உறுப்பினருமான எஸ் சுதர்சனம் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு இரத்த தான முகாமை துவக்கி வைத்தார். முகாமில் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு இரத்த தானம் வழங்கினர். இரத்த தானம் செய்தவர்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் எஸ் சுதர்சனம் நற்சான்றிதழ்களை வழங்கினார். முகாமில் சோழவரம் தெற்கு ஒன்றிய திமுக அவைத்தலைவர் காசிம் முகமது, துணை செயலர்கள் துரைவேல், சீனிவாசன், வீரம்மாள், பொருளாளர், அரசு மாவட்ட பிரதிநிதிகள் விஜயன், சேகர், பொன் கோதண்டன், விளையாட்டு மேம்பாட்டு அணி மாவட்ட அமைப்பாளர் முனியாண்டி உட்பட பலர் கலந்து கொண்டனர். கன்னியாகுமரி மாவட்டம் கருங்கல் பத்திரப்பதிவு அலுவலகத்திற்குள் நுழைந்த சார் பதிவாளர் மீது பெட்ரோல் ஊற்றி எரித்துக் கொள்ள முயற்சி செய்த டிராவல்ஸ் அதிபரை போலீசார் விசாரணை செய்து வருகிறார்கள். கன்னியாகுமரி மாவட்டம் கருங்கல் அருகே கண்டங்களை சேர்ந்தவர் ஜஸ்டிஸ் மார்டின். இவர் அப்பகுதியில் டிராவல்ஸ் நடத்தி வருகிறார். இவருடைய சகோதரருக்கு சொந்தமான ஒரு சென்ட் நிலத்தை ஜஸ்டிஸ் மார்டின் விலைக்கு வாங்கியதாக கூறப்படுகிறது. இது சம்பந்தமாக கருங்கலில் உள்ள பத்திரப்பதிவு அலுவலகத்தில் வந்து பெயர் மாற்றத்திற்கு பதிவு செய்ய வந்துள்ளார். சார் பதிவாளர் ஹரிகிருஷ்ணன் ஒரு சென்ட் நிலத்தை பதிவு செய்ய வேண்டும் என்றால் மாவட்ட பதிவாளர் அலுவலகத்தில் சென்று மனு செய்ய வேண்டும். அதன் பின்புதான் இங்கு பதிவு செய்ய முடியும் என்ற புதிய விதிமுறைகள் நடைமுறையில் உள்ளதாக கூறியிருக்கிறார். திரும்ப சென்ற ஜஸ்டிஸ் மார்டின் மீண்டும் 2 நாட்கள் கழித்து வந்து அதே கோரிக்கையை சார் பதிவாளர் இடம் கேட்டுள்ளார். மாவட்ட பதிவாளர் அலுவலகத்தில் சென்று மனு கொடுங்கள், அதன் பின்புதான் இங்கு பதிவு செய்ய முடியும் என மீண்டும் கூறியுள்ளார். வெளியே சென்றவர் சிறிது நேரத்தில் பாட்டிலில் பெட்ரோலுடன் வந்து சார் பதிவாளர் மேலே பெட்ரோலை ஊற்றி உள்ளார். தன் மீதும் ஊற்றி தீப்பெட்டியை எடுத்து உரசிய போது நல்ல வேளையாக அதில் தீ பற்றவில்லை. சுதாரித்துக் கொண்டு சார்பதிவாளர் மற்றும் ஊழியர்கள் வெளியே சென்று விட்டதால் அசம்பாவிதங்கள் ஏதும் ஏற்படவில்லை. சார்பதிவாளர் ஹரிகிருஷ்ணனின் புகாரின் அடிப்படையில் கருங்கல் போலீசார் ஜஸ்டிஸ் மார்டினை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். உத்தரமேரூர் அருகே 14 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த வாலிபரை போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் மகாத்மா காந்தி தெருவை சேர்ந்த ஜேம்ஸ் என்பவர் அதே பகுதியை சேர்ந்த 9ஆம் வகுப்பு படித்து வரும் 14 வயது சிறுமிக்கு கடந்த 1 வருடங்களாக தொடர்ந்து பாலியல் தொந்தரவு செய்ததாக கூறப்படுகிறது. மேலும் இது குறித்து வெளியில் சொல்லக்கூடாது என தனது பெண்ணை மிரட்டல் விடுத்ததாகவும் பாதிக்கப்பட்ட சிறுமியின் தாய் காஞ்சிபுரம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் பேரில் விசாரணை மேற்கொண்ட காஞ்சிபுரம் டிஎஸ்பி மணிமேகலை தலைமையிலான போலீசார் நடத்திய விசாரணையில் சிறுமிக்கு பாலியல் தொல்லை அளித்து வந்த ஜேம்ஸை போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்து செங்கல்பட்டு சிறையில் அடைத்தனர். இவர் மீது ஏற்கனவே பல்வேறு குற்ற வழக்குகள் உத்தரமேரூர் காவல் நிலையத்தில் பதியப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. புதுக்கோட்டையை சேர்ந்த பாதிரியார் செல்லத்துறை என்பவர் அன்னவாசல் அருகே ஆரியூர் பகுதியில் தனது குழுவினரிடம் கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சி நடத்தியதற்காக 2 நபர்கள் அவர்களை மத பிரச்சாரம் ஏன் செய்கிறீர்கள் என வாக்குவாதத்தில் ஈடுபட்டது அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுக்கோட்டையை சேர்ந்த 43 வயதான பாதிரியார் செல்லதுரை தனது குழுவினருடன் அன்னவாசல் அருகே ஆரியூர் பகுதியில் கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சி நடத்திவிட்டு வீடு திரும்பியுள்ளார். அப்போது காரில் வந்த 2 நபர்கள் அவர்களை வழிமறித்து மத பிரச்சாரம் ஏன் செய்கிறீர்கள் என வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர். அப்போது அப்பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் கிறிஸ்தவ குழுவினருக்கு ஆதரவாக இந்து அமைப்பை சேர்ந்த அந்த 2 பேருக்கும் பொதுமக்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. இதுகுறித்து தகவல் இருந்த அன்னவாசல் போலீசார் விரைந்து வந்து விசாரணை நடத்தினர். பின்னர் அவர்கள் 2 பேரும் அங்கிருந்து காரில் புறப்பட்டனர். இந்நிலையில் அந்த பாதிரியார் புதுக்கோட்டை சார்லஸ் நகரில் உள்ள தனது இல்லத்திற்கு இரவு 8:30 மணியளவில் வந்து சேர்ந்தார். அப்போது இந்து அமைப்பை சேர்ந்த வெங்கடேஷ் என்பவர் அறிவாளுடன் வந்து பாதிரியார் செல்லதுரை, அவரது மகன் ஜாக் மற்றும் கிறிஸ்தவ குழுவில் உள்ள பெண் ஒருவரையும் வெட்டி தாக்கினார். இதில் அவர்களுக்கு பலத்த காயம் ஏற்பட்டது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் காயமடைந்த 3 பேரையும் மீட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர்.
மேலும் அரிவாளால் வெட்டிய நபர் வெங்கடேஷை கைது செய்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ராஜாஜிபுரத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ நிகேதன் மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளியில் வினாடி வினா நிகழ்ச்சி நண்பர்கள் பொது அறிவு சங்கத்தின் இளைஞர் பிரிவு செயலாளர் திருநாக்கரசு தொடங்கி வைத்தார். சென்னை சேத்துப்பட்டில் அமைந்துள்ள நண்பர்கள் பொது அறிவு சங்கத்தின் சார்பில் மாணவர்களுக்கான பல்வேறு போட்டிகளை கடந்த 45 வருடங்களாக நடத்தி வருகிறது. சங்கத்தில் உறுப்பினராக உள்ளவர்கள் மாநில மற்றும் மத்திய அரசு துறைகளில் பல்வேறு உயர் பொறுப்புகளில் உள்ளதால் தங்களைப் போலவே வருங்கால மாணவர்களும் உருவாக வேண்டும் என்ற நோக்கத்தில் போட்டிகளில் சேருகின்ற மாணவர்களிடம் நன்கொடை ஏதும் வாங்காமல் சங்கத்தின் உறுப்பினர்களிடம் நன்கொடை பெற்றதன் மூலம் மாணவர்களுக்கு பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்தி வருகின்றனர். அதன் தொடர்ச்சியாக திருவள்ளூர் மாவட்டம் ராஜாஜிபுரத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ நிகேதன் மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளியில் வினாடி வினா நிகழ்ச்சி சங்கத்தின் இளைஞர் பிரிவு செயலர் திருநாவுக்கரசு ஏற்பாட்டில் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு சங்கத்தின் தலைவர் வி குமார், துணைத் தலைவர் மணி ஆகியோர் தலைமை தாங்கினர். பொதுச் செயலாளர் மருத்துவர் வி ரகுநாதன் முன்னிலை வகித்தார். நிகழ்ச்சியில் 5 அணிகள் பங்கேற்றதில் அதிக மதிப்பெண் பெற்ற முதல் 3 அணிகளுக்கு பரிசுகளும் பாராட்டு சான்றிதழ்களும் வழங்கப்பட்டது. இதில் பள்ளி தலைமை ஆசிரியர், வகுப்பு ஆசிரியர்கள், நண்பர்கள், பொது அறிவு சங்கத்தினர் திரளாக கலந்து கொண்டனர். திண்டுக்கல் மாவட்டத்தில் நடைபெற்ற தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாமில் 25,000க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் அரசினர் மகளிர் கல்லூரியில் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற்றது. 200க்கும் மேற்பட்ட முன்னணி தனியார் துறை நிறுவனங்கள் பங்கேற்ற முகாமில் 25,000க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்களுக்கு வேலை நிரப்பும் பணி நடைபெற்றது. முகாமில் மாவட்ட ஆட்சியர் பூங்கொடி, மேயர் இளமதி, துணை மேயர் ராஜப்பா உட்பட பலர் பங்கேற்றனர். மேலும் இம்முகாமில் மத்திய மற்றும் மாநில அரசின் திறன் மேம்பாட்டுக் கழகத்தின் மூலம் செயல்படுத்தப்பட்டு வரும் பல்வேறு இலவச திறன் எய்தும் பயிற்சிகளுக்கும் பதிவு செய்து கொள்ள வாய்ப்பு வழங்கப்பட்டது. இதில் 8ஆம் வகுப்பு முதல் ITI, டிப்ளமோ, பொறியியல் உள்ளிட்ட படிப்புகளுக்கு ஏற்ற வேலைவாய்ப்பை பெற்று ஏராளமான இளைஞர்கள் பயன்பெற்றனர். மதுரையில் 250 மாணவர்கள் எண் கணிதத்தில் 5 முதல் 8 இலக்கங்கள் கொண்ட கணிதத்தை 15 நிமிடத்தில் செய்து உலக சாதனை புரிந்தனர். மதுரை அழகர் கோவில் பகுதியில் உள்ள தனியார் பள்ளியில் 5 மற்றும் 8 இலக்கங்களை கொண்ட கணிதத்தை 15 நிமிடத்தில் பூர்த்தி செய்யும் உலக சாதனை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் 60க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் 8 நிமிடம் முதல் 10 நிமிடத்திற்குள் எண் கணிதத்தை பூர்த்தி செய்து சாதனை புரிந்தனர். மேலும் 5ஆம் வகுப்பை சேர்ந்த ஒரு மாணவர் தனக்கு கொடுக்கப்பட்ட எண் கணித இலக்கங்களை 5 நிமிடத்தில் பூர்த்தி செய்து சாதனை புரிந்தார். நிகழ்ச்சியில் துணை ஆட்சியர் திருமலை, திரைப்பட நடிகர் விஜய் விஸ்வா, வழக்கறிஞர் மற்றும் கிராண்ட் யூனிவர்ஸ் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் நிறுவனர் ஷேக் முகமது, சீஃப் எடிட்டர் டாக்டர் ஜாகிர் உசேன் மற்றும் பள்ளி நிர்வாகம், தலைமை ஆசிரியர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் உலக சாதனை புரிந்த அனைத்து மாணவர்களுக்கும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது. புதுச்சேரியில் ஒரு முறை மட்டுமே எண்ணெயை பயன்படுத்தி சுகாதார முறையில் வாடிக்கையாளர்களுக்கு உணவு வழங்கிய நிறுவனங்களை பாராட்டி மாவட்ட ஆட்சியர் சான்றிதழ் வழங்கி கௌரவித்தார். புதுச்சேரியில் உணவகம், இனிப்புகள் தயாரிக்கும் இடங்களில் ஒரு முறைக்கு மேல் எண்ணெய் பயன்படுத்தக்கூடாது எனவும் அவ்வாறான எண்ணெய் உடல் நலத்திற்கு கேடானது. கூடுதல் முறை பயன்படுத்தும் எண்ணெய் மூலம் தயாரிக்கும் உணவை சாப்பிடுவோருக்கு புற்றுநோய் உள்ளிட்ட பிற உடல்நலக்கேடு ஏற்படும் என உணவு பாதுகாப்பு துறையினர் அவ்வப்போது விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகின்றனர். இதனை ஏற்று காரைக்காலில் சுகாதார முறையில் எண்ணெய் பயன்படுத்தக்கூடிய 10 நிறுவனங்கள் தேர்வு செய்து என்விரோ கிரீன் எனர்ஜி என்கிற நிறுவனம் சார்பிலான பாராட்டு சான்றிதழ் வழங்கப்பட்டது. மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் சுகாதாரமான முறையில் எண்ணெய் பயன்படுத்திய அந்நிறுவன உரிமையாளர்களுக்கு பாராட்டு சான்றிதழ்களை வழங்கினார். நிகழ்ச்சியில் உணவு பாதுகாப்பு அதிகாரி ரவிச்சந்திரன், நுகர்வோர் கூட்டமைப்பு தலைவர் வழக்கறிஞர் திருமுருகன், செயலாளர் சிவக்குமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். சான்றிதழ் பெற்ற இனிப்பக நிறுவனத்தை சேர்ந்த ராகேஷ்குமார் கூறுகையில், உணவகங்கள் வைத்திருக்கும் உரிமையாளர்களின் செயல்களை ஊக்குவிக்கும் வகையில் வழங்கப்பட்ட இந்த சான்றிதழ் மூலம் பிற நிறுவனத்தினரும் நல்ல தரமான உணவுகளை சமைத்து பரிமாற நல்ல வாய்ப்பை உருவாக்கி தந்துள்ளதாக கூறினார். சஸ்டைனபிள் பிஸ்னஸ் அதாவது வந்து ப்ராஃபிட்டபிலிட்டி, பிஸ்னஸ் பியாண்ட் ப்ராஃபிட்டபிலிட்டின்ற இதில் நாங்கள் வந்து எங்களை அங்கீகரிக்க ஆள் இல்லை. நாங்கள் தொழில் பண்ணுறோம். இந்த மாதிரி சில நல்ல விஷயங்கள். அதனால் உணவு பாதுகாப்பு துறைக்கும் ஃபெட்காட் அமைப்புக்கும் காரை மாவட்டத்தில் உள்ள பேக்கரி, ஹோட்டல்ஸ் அண்டு ரெஸ்டாரண்ட்ஸ் நாங்கள் வந்து இந்த மாதிரி ரூக்கோ ப்ரோக்ராம் கொடுக்குற எல்லாருக்குமே கொடுக்குற எல்லாரும் நன்றி தெரிவிக்கிறோம். இது மூலமாக காரை மாவட்டத்தில் நிறைய பேர், நிறைய உணவகங்கள் எல்லாரும் இதை பார்த்து அவங்களும் வந்தாங்கன்னா வாடிக்கையாளர் காரை மாவட்டத்தில் உணவு ரொம்ப பாதுகாப்பாக இருக்குது. ஏன்னா ஒரு ஊர் வளரணும்னா எல்லாரும் பெஸ்ட் ப்ராக்டிசஸ் ஃபாலோ பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். இது மூலமாக இந்த செய்தி வந்து நம்ம மாவட்டத்தை மட்டும் இல்லை, நம்ம ஸ்டேட்டுக்கும் போய் சேர்ந்தோன்னா நம்ம இண்டஸ்ட்ரி பற்றி உள்ள ஒரு தவறான கருத்துக்கள்லாம் விலகும்ன்றது எங்களோட எல்லாத்தோட ஒருமித்த கருத்து. திட்டக்குடியில் அரசு மாணவர்களுக்கு வழங்கப்படும் விலையில்லா மிதிவண்டிக்கு மாணவர்களை கட்டாயப்படுத்தி காற்று அடிக்க வைத்த அவல நிலை அரங்கேறியுள்ளது.
கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் விலையில்லா மிதிவண்டி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் கணேசன் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு விலையில்லா மிதிவண்டியை வழங்கினார். அப்போது மாணவர்களுக்கு வழங்குவதற்காக வைத்திருந்த சைக்கிள்களில் ஒன்றில் கூட காற்று இல்லாமல் இருந்ததால் ஆசிரியர்கள் மற்றும் திமுகவினர் காற்றடிக்கும் பம்பை எடுத்து வந்து மாணவர்களை கட்டாயப்படுத்தி காற்றடிக்க வைத்து அவலம் ஏற்பட்டது. இது அங்கிருந்தவர்களிடையே முகச்சுளிப்பை ஏற்படுத்தியது. மேலும் மாணவர்களுக்கு தமிழக அரசால் தற்போது வழங்கப்படும் மிதிவண்டிகள் முற்றிலும் தரமற்ற முறையில் உள்ளதாகவும் ஆசிரியர்கள், பெற்றோர்கள் மற்றும் மாணவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். புதுச்சேரியில் சர்க்கரை நோயாளிகளுக்கு இன்சுலின் பரிசோதனையை கட்டாயமாக்கும் வகையில் டாக்டர் ப்ளூ இந்தியா எனும் அறக்கட்டளை தொடங்கப்பட்டது. புதுச்சேரி கிழக்கு கடற்கரை மருத்துவமனைகளின் தலைவர் மருத்துவர் முருகேசன் இன்சுலின் பரிசோதனையை கட்டாயமாக்கும் வகையில் டாக்டர் ப்ளூ இந்தியா என்ற அறக்கட்டளையை புதுச்சேரியில் தொடங்கியுள்ளார். இந்த அறக்கட்டளை தொற்று இல்லாத நோய்கள், இன்சுலின் அளவால் ஏற்படும் பக்கவாதம், மாரடைப்பு உள்ளிட்ட பாதிப்புகளை தடுக்கும் வகையில் தொடங்கப்பட்டுள்ளதாக மருத்துவர் முருகேசன் கூறினார். புதிய அறக்கட்டளை தொடக்க நிகழ்ச்சியில் புதுவை அரசின் ஓய்வு பெற்ற சுகாதாரத்துறை செயலர் உதயகுமார், புதுவை சுகாதாரம் மற்றும் குடும்பநல சேவை முன்னாள் இயக்குநர் டாக்டர் திலீப்குமார் பாலிகா, இந்தி மருத்துவ முறை முன்னாள் இயக்குநர் டாக்டர் ரங்கநாத், மத்திய அரசின் ஓய்வு பெற்ற மசாலா வாரிய இயக்குநர் கண்ணன் ஆகியோர் கலந்து கொண்டு வாழ்த்து பேசினர். கட்டுப்பாடோடு வச்சிருக்கோம். அந்த அமைப்பு வந்து நம்ம ஆரோக்கியமான முடியும், அதிகமாக வாழ முடியும். அவங்களுடைய பர்பஸ் தான் இந்த ப்ளூ இந்தியா ஃபவுண்டேஷன். இந்த ப்ளூ இந்தியா உலகத்துல எங்கெல்லாம் அதிகமான நல்ல வயசோட நல்ல ஆரோக்கியம் எதுமா இருக்காங்களோ அந்த இடத்துக்கு பேர் வந்து ப்ளூ ஜோன் சொல்லியிருக்காங்க. இந்தியாவே ஒரு ப்ளூ ஜோனா மாற்றணும் இந்த ப்ளூ இந்தியா ஃபவுண்டேஷன். நீலகிரி பிதர்காடு பகுதியில் கோவிலில் பக்தர்கள் வழிபாடு செய்து கொண்டிருந்த போது சிறுத்தை ஒன்று புகுந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நீலகிரி மாவட்டம் பிதர்காடு பகுதியில் உள்ள கோவிலில் பக்தர்கள் வழிபாடு செய்து கொண்டிருந்தனர். அப்போது திடீரென காட்டுப்பகுதியில் சுற்றித் திரிந்த சிறுத்தை ஒன்று கோவில் வளாகத்திற்குள் நுழைந்தது. இதை கண்ட பக்தர்கள் அதிர்ச்சியில் கூச்சலிடவே சத்தம் கேட்ட சிறுத்தை சாலையின் எதிர்ப்புறம் உள்ள காட்டுப்பகுதிக்குள் தப்பி சென்றது. இது குறித்த சிசிடிவி காட்சி தற்போது வெளியாகி வைரலாகி வருகிறது. கோபிச்செட்டிப்பாளையம் அருகே கோபி பிரம்மகுமாரிகள் அமைப்பு மற்றும் ஈரோடு நந்தா மருத்துவக் கல்லூரியுடன் இணைந்து நடத்திய இலவச பொது மருத்துவ முகாமில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சிகிச்சை எடுத்துக் கொண்டனர். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் ஈரோடு நந்தா மருத்துவக் கல்லூரி சார்பில் மாபெரும் இலவச பொது மருத்துவ முகாம் நடைபெற்றது. கோபி பிரம்மகுமாரிகள் அமைப்பின் ஈரோடு மாவட்ட பொறுப்பாளர் ரவி மற்றும் சுசீலா ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற இந்த முகாமில் கோபி நகர்மன்ற தலைவர் நாகராஜ், நந்தா கல்லூரியின் ஆயுர்வேத பிரிவு மருத்துவர் கிருத்திகா மற்றும் சாரதா பள்ளியின் தாளாளர் ராமகிருஷ்ணன் உள்ளிட்ட பலரும் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு முகாமினை குத்துவிளக்கேற்றி வைத்து துவக்கி வைத்தனர். தொடர்ந்து நடைபெற்ற மருத்துவ முகாமில் கோபிச்செட்டிப்பாளையம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளை சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். அவர்களின் உடல்நலம் குறித்த பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு சிகிச்சைக்கான பரிந்துரைகளும் இலவசமாக வழங்கப்பட்டது. சின்னசேலம் அருகே ஊராட்சி நிதியை கையாடல் செய்த ஊராட்சி செயலாளர் தற்காலிக பணியிட நீக்கம் செய்துள்ள நிலையில் குற்றவியல் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டுமென மாவட்ட ஆட்சியருக்கு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட எலவடி ஊராட்சியில் 2019 ஆண்டு முதல் 2022 ஆண்டு வரை ஊராட்சி செயலராக பணிபுரிந்த சி ராஜா தனது அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்து எலவடி ஊராட்சியில் வளர்ச்சிப் பணிகள் என்ற பெயரில் தெருவிளக்குகள் பராமரிப்பு, குடிநீர் பராமரிப்பு, மின் மோட்டார்கள் பராமரிப்பு, ஆழ்துளை கிணறுகள் அமைத்தல், மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் மற்றும் கட்டிடங்கள் பராமரிப்பு போன்ற பணிகளில் பல வழிகளில் முறைகேடு செய்து ஊராட்சி நிதிகளை சுமார் ரூபாய் 70 லட்சத்திற்கும் மேல் கையாடல் செய்துள்ளதாகவும் அவர் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் பூசப்பாடி கிராமத்தை சேர்ந்த சமூக ஆர்வலர் பாஸ்கரன் மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்களிடம் மனு அளித்திருந்தார். இந்நிலையில் மாவட்ட ஆட்சியர் பரிந்துரையின் பேரில் எலவடி கிராம ஊராட்சி செயலர் சி ராஜாவை தற்காலிக பணியிடை நீக்கம் செய்து சின்னசேலம் வட்டார வளர்ச்சி அலுவலர் உத்தரவிட்டுள்ளார். எனவே முறைகேடு செய்து சி ராஜாவை தற்காலிக பணி நீக்கம் செய்வதோடு குற்றவியல் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என அப்பகுதி மக்கள் மாவட்ட ஆட்சியருக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள். இன்று ரஷ்ய பயணம் மேற்கொள்கிறார் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங். ராணுவ தொழில்நுட்ப ஒத்துழைப்புக்கான 21வது கூட்டத்தில் கலந்து கொள்ள உள்ளதாக தகவல். PSLV C-59 செயற்கைக்கோள் பிரிக்கப்பட்ட வீடியோவை வெளியிட்டது இஸ்ரோ. மின்சார ரயில்களின் அட்டவணையில் மாற்றம்.
இன்று முதல் 20 பேருந்துகள் கூடுதலாக இயக்கப்படும். சென்னை மாநகர போக்குவரத்து கழகம் அறிவிப்பு. சீனாவுக்கான அமெரிக்க தூதராக டேவிட் பெர்டியூ நியமனம். ட்ரம்ப் அறிவிப்பு. இஸ்ரேலில் காரை போதை செய்த பயங்கரவாத தாக்குதல். வீடியோ வைரல். ISL கால்பந்து போட்டி. கேரளாவை வீழ்த்தி பெங்களூரு அணி அபார வெற்றி. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மதியம் 1:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.